ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது ஒரு சூப்பர் சாட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன். நம்ம வாரம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இலவசமாக ஜாதகத்துக்கு பலன் சொல்லிட்டு வரோம். ஸோ இந்த லைவ்ல சில நேர்கள் சூப்பர் சாட் மூலமாக பேமெண்ட் பண்ணிட்டு ஜாதகத்துக்கு பலன் கேட்டிருப்பாங்க. இது கம்பல்சரி ஆன்சர் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். அதனால பார்க்கக்கூடிய நீங்க கூட உங்களுடைய ஜாதகத்துக்கு பலன் தெரிஞ்சுக்கணும்னா கூட நம்ம ஃப்ரீயாக தான் ப்ரெடிக்ஷன் பண்ணுறோம். ஸோ சாட்டர்டே சண்டேல கலந்துக்குங்க. அல்லது எனக்கு கண்டிப்பாக தெரியணும், ஏன்னா நாங்கள் லைவ்ல நிறைய பேர் வருவாங்க, எல்லாருக்கும் நம்ம ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மினிமம் 100 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கான ஆன்சர் கம்பல்சரியாக நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம். அது ஒவ்வொரு வாரமும் மண்டே இல்லைனா டியூஸ்டே 2 நாளில் இரவு 7 மணிக்கு நம்ம சேனலில் வீடியோ ஃபார்மேட்டில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் போன வாரத்தில் யார் யார் கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ தான் பார்க்குறீங்க, புது நேர்கள் யாராவது இருக்கிறீங்கன்னா நம்ம சேனலை பாருங்கள், இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள். ஸோ ஜோதிடம் ரிலேட்டடாக நீங்கள் இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அப்போ உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தேகம் ஏதாவது ஒன்று இருக்கும். அதாவது எப்போ திருமணம், எப்போ வேலை வாய்ப்பு, இது மாதிரியான டவுட்ஸ் இருக்கும். அது ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம சேனலில் நிறையா இருக்குது, பிளேலிஸ்ட் இருக்குது, பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணீங்கன்னு கேட்டுக்கிறேன். சரி, இப்ப இந்த வாரத்துல யார் யார் கேள்வி கேட்டிருக்காங்க பேமெண்ட் பண்ணிட்டு அப்படின்னு பாத்திரலாம். முதலாவதாக பாத்தீங்கன்னா லக்ஷ்மி பிரியா கேக்குறாங்க. லக்ஷ்மி பிரியா வணக்கம். பெயர் லக்ஷ்மி, 12/9/1999 6:39 PM, பிறந்த ஊர் சிவகாசி. எப்போது திருமணம், எப்படிப்பட்ட வரன் அமையும், தெரிந்த வரனாக அமையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. சரி, இதற்கான ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னா, எஸ் இதுதான் உங்களுடைய ஜாதகம், பாருங்க. சரி, மீன லக்னம். இந்த டைம் கரெக்டாக இருந்துச்சுன்னா இதான் டைமு, இதான் லக்னம். சப்போஸ் 6:39க்கு முன்னாடி, ஏன்னா பார்டர்ல நிக்குது லக்ன புள்ளி, 1:37 நிக்குது. எனிவே, ஸோ நீங்க கொடுத்த டீடைல்ஸ்க்கு நான் அப்படியே கொடுக்குறோம். மீன லக்னம் அண்ட் கன்னி ராசி. நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம், 2வது பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு தசையில சனி புத்தி போன ஜனவரி மாதத்துல இருந்து போயிட்டு இருக்குது. இது அடுத்த வருஷம் ஜூலை வரைக்கும் போகுதுங்க. ஸோ அதனால குரு தசையில் சனி புத்தி. இந்த சனி புத்தியில தான் திருமணம் கன்ஃபார்மா நடக்கும். ஸோ சனி உங்களுக்கு 3வது பாவகாதிபதியும் ஆகிறார். ஓகே, அண்ட் தென் அவர் திரிகோணத்துல, புதனுக்கு திரிகோணத்துல நிற்கிறார். இந்த இடத்துல ஏன் புதனுக்கு திரிகோணம், ஏன் என்ன காரணம் அப்படின்னா, ஸோ புதன் இந்த ஜாதகத்தின் 7வது பாவகாதிபதி. அப்ப 7வது பாவகம்ங்கிறது எது, வரக்கூடிய வரன், கணவனோ மனைவியோ சொல்லக்கூடிய அந்த 7வது பாவக அதிபதியான புதன் உங்களுக்கு சனியினுடைய திரிகோணத்தில் நிற்கிறார். ஷியோரா கன்ஃபார்மா இந்த சனியினுடைய புத்தியில அடுத்த ஜூலைக்குள்ள கன்ஃபார்மா மேரேஜ் முடிஞ்சிடும். அண்ட் தென் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். அந்த பாயிண்ட் தான் அதை காட்டுது. அதனால இந்த சனியினுடைய புத்தி, குரு தசை சனி புத்தியில கன்ஃபார்மா மேரேஜ் அண்ட் குழந்தை ரெண்டுமே உங்களுக்கு உண்டுங்க. இன்னொரு பாயிண்ட், எப்படிப்பட்ட வரணமையும் அது தாண்டி உங்க ஜாதகத்தில் உள்ள சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, செவ்வாய் இந்த ஜாதகத்துல 2ஆம் பாவகாதிபதியே பாக்யாதிபதி, 9வது பாவகாதிபதியா நிக்கிறாங்க. சோ இது உங்களுக்கு 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில நிக்குது. ஓகேவா? சோ இது ஒரு பாயிண்ட் இந்த ஜாதகத்துல சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ரைட். அப்ப என்ன அர்த்தம்னா, 2வது பாவகாதிபதியே 9வது பாவகாதிபதியா ஆனா குடும்பம் நல்ல விதமாக அமையணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆன்சர். அண்ட் தென் அவர் ஆட்சியாக நிக்கிறாரா, 2ஆம் இடம் என்ன வேணாலும் கெட்டு போனாலும் சரி, அந்த பாவகாதிபதி நல்லா நிக்குதா, எஸ் கன்ஃபார்மா அந்த குடும்ப வாழ்க்கை ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ அதனால செவ்வாய் பலமாக நிற்பது, 9ஆம் இடத்துல நிற்பது, தந்தையினுடைய ஹெல்த் அல்லது இப்போ பெண் பிள்ளையா இருந்தாங்கன்னா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன அர்த்தம், வீட்டுல இருந்து விலகிடுவாங்க, தூரமாக அடுத்தவங்களோட வீட்டுக்கு போறதுனால அப்பாவினுடைய அனுகிரகம் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதனால பெண்ணுடைய ஜாதகத்தில் 9ஆம் இடம் பாவத்துவமா இருந்துச்சுன்னா குடும்ப வாழ்க்கை, அதுக்கப்புறம் அந்த 9வது பாவகாதிபதி தசா புத்தி வந்துச்சுன்னா தந்தையை கெடுத்து அல்லது தந்தையை விட்டு பிரிந்து, அப்படிங்கிறது நேச்சுரலாவே அமைப்பு அப்படித்தானே. திருமணமானதுக்கு அப்புறம் கணவன் வீட்டுக்கு சென்றுவாங்க, அப்பா விட்டு பிரிகிறாங்க, அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடும். அதனால இது செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்குது, பெரிய டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது, கவலைப்படாதீங்க, குடும்ப வாழ்க்கை நல்ல விதமாக அமையும். ஓகே, சரி, தெரிந்த வரனாக அமையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த சனி புதனுடைய தொடர்பு நிற்குது. பொதுவா புதனுடைய தொடர்புங்கும் போது அத்தை பையன், மாமா பையன், உறவுகளின் மூலமாக அப்படிங்கிற பாயிண்ட் தான் அது வருது. அதே போல சந்திரனும் பாத்தீங்கன்னா 5வது பாவகாதிபதி 7ஆம் இடத்துல. ஸோ அதனால கண்டிப்பாக பிடிச்ச மாதிரியான வரன் அமையும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஓகேவா? ரைட், நன்றிங்க. சரி, அடுத்ததாக திருச்செந்தூர் முருகன். ஸோ அவரு ரொம்ப கம்மியா பேமெண்ட் பண்ணியிருக்காரு சார். ஸோ மினிமம் 100 ருபீஸ், அதுக்கு கீழே நம்ம பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். மினிமம் அதுக்கு கீழே பண்ணா சரி இருக்காது சார்.
ஓகேங்களா? அது மாதிரிதான் 2 பேர் பண்ணியிருக்காங்க. சரா அவங்களும் அப்படிதான். ஸோ மினிமம் 100 ருபீஸ்ன்னு ஸ்க்ரோலிங்ல ஓட்டிட்டு நம்ம போயிட்டு இருக்குது. நம்ம ஒவ்வொரு லைவ்ல சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். அது கீழே போட்டுட்டு நீங்க ஆன்சர் எதிர்பார்க்காதீங்க. அப்புறம் என்னைய குறையா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் இது பண்றாங்க, நான் என்ன செய்யறது. சரி, அடுத்தது சுபாஷ் அப்படிங்கிறவர். இவருக்கு நான் ஆல்ரெடி லைவ்லயே ஆன்சர் பண்ணிட்டேன். சுகுமார் சுபாஷ்ங்கிறவர் சுகுமார் கேட்டிருக்காரு. 3/2/2002 at 1:30 AM இரவு தேவக்கோட்டை விருச்சிக லக்னம் சொல்றாரு. ஸோ வென் கேன் ஐ கெட் மை ஜாப் ஆர் ஃபாரின் ஜாப்? எப்ப நான் ஜாப் கிடைக்கும், வெளிநாட்டு வேலையாவது எனக்கு கிடைக்குமா, எப்ப அப்படிங்கறத அவருடைய கேள்வி. சரி, ஜாதகம் பார்க்கலாம். 3/2/2002. ஸோ டைம் 1:30 AM இரவு. ஏஎம்ங்கிறது நள்ளிரவு, தேவக்கோட்டை. எஸ், எடுத்தாச்சுங்க. சுகுமார், உங்களுடைய ஜாதகம் எடுத்தாச்சு. ஸோ 3/2/2002 1:30 AM தேவக்கோட்டை விருச்சிக லக்னம். ஆமா, கரெக்ட். வென் கேன் ஐ கெட் மை ஜாப் ஆல் ஃபாரின் ஜாப்? ரெண்டுக்கும் ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லுங்க அப்படின்ட்டு. இப்ப இவருடைய ஜாதகம் என்ன சொல்லுன்னு பார்க்கலாமா? சரி, இதுதாங்க அவருடைய ஜாதகம். ஸ்கிரீன்ல வந்திருக்கா? இதுதான் இல்லையே, இன்னும் வரல. இந்த மாதிரிலையோ ஒரே ஒரு நிமிஷம், சேஞ்சஸ் ஆயிடும், கவலைப்படாதீங்க. மாறி விருச்சிக லக்னம் அண்ட் கன்னி ராசி. ஓகே, நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன நட்சத்திரம்? சித்திரை 2வது பாதம். இதுவும் சித்திரை 2வது பாதம் தான். இதுக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்தோம், அவங்களுக்கும் சித்திரை 2வது பாதம் 3ஆம் பாதம் நினைக்கிறேன். கன்னிராசி. இப்ப நடந்துட்டு இருக்கிறது சேம் குரு தசை தான் போயிட்டு இருக்குது. ஸோ குரு தசையில குரு புத்தி அடுத்த வருடம் ஜனவரி மாதம் வரைக்கும் இருக்கு. சாலிடா இன்னும் ஒரு 9 மாதம் 10 மாதங்கள் இருக்குது. சரி, அப்படி பார்க்கும் பொழுது குரு தசையில் குரு புத்தி போயிட்டு இருக்குது. இவருடைய கேள்வி, வேலை, வெளிநாட்டு வேலையாவது கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி. ஸோ நடந்துட்டு இருக்கிறது குரு தசை, குரு புத்தி. குரு 2க்கான ஆதிபத்திய கிரகம், 2ஆம் வீட்டையே பார்க்கிறார். பரிவர்த்தனை எதுவும் இல்லை. 8ஆம் இடத்துல அமர்ந்து நிற்கிறார், பரிவர்த்தனை இல்லை. ரைட். குரு 12 டிகிரி, ராகு 4, 12 4. ரைட். அடுத்தது செவ்வாய் 16. குரு தசை, குரு புத்தி. ஸோ இந்த டைம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு நிறைய தடை கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த குரு தசை குரு புத்தியில ஒரு வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டு வேலை வேண்டாம் இன்னைக்கு, ஏன்னா இது வெளிநாட்டுக்கான ஆப்ஷன் காட்டுது. ஆனா உங்களுக்கு திருப்திகரமான வேலையா கிடைக்காது. ஓகே, இப்ப நீங்க இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நிமிஷம் என்னாச்சு? ஒரே ஒரு நிமிஷம், எடுத்தாச்சு. ஸோ அதாவது நான் என்ன சொன்னேன்னா, இப்ப இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு வேலை அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு போயிடுங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இன்னைய காலகட்டம் குரு தசை குரு புத்தி வேடமுட்டு நகர்த்தும். நீங்க ஏன்னா 8ஆம் இடத்துல அமர்ந்ததுனால அந்த எண்ணங்கள் ஓடுது. ஆனா நீங்க வெளியில போனாலுமே உங்களுக்கு எப்படி சந்திரன் 27. ஆமா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. சனி புத்தியில வெளிநாட்டுக்கு போவீங்க. சப்போஸ் அப்படி கிடைச்சாலும் இப்ப உங்களுக்கு அது சாட்டிஸ்பாக்சனா இருக்காது. ஓகே, வெளிநாட்டுக்கு போனாலும் இவ்வளவு சேலரிக்கா, இவ்வளவு கம்மியான சேலரிக்கா, இந்த டெசிக்னேஷனுக்கு போறியா அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் தான் நடக்கும். அதாவது நாட் சாட்டிஸ்பாக்சன் சொல்ல வரல. இந்த ஒரு குறையோட தான் ஜாப் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு. அப்ப கொஞ்சம் பொறுமையா இருங்க, வெளிநாட்டுக்கு போக வேண்டாம். வெளிநாட்டுக்கான ஆப்ஷன் சனி புத்தியில ஷோரா உண்டு, கன்ஃபார்மா போவீங்க, அதை மாற்றுக்கிறது இல்ல. அடுத்த ஜனவரிக்கு அப்புறம் இந்த காலகட்டம் இப்ப நீங்க இருக்கக்கூடிய இடத்துல ஒரு குறைவான சம்பளத்துல, எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவான சம்பளமா இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஜாப் சாட்டிஸ்பாக்சன் கொடுத்துரும். இல்ல ஓரளவுக்கு நல்ல சேலரி, நம்ம ரெஃபரன்ஸ் மூலமா போறோம்னா போட்டு டார்ச்சர் பண்ணிடுவாங்க, ஏன்டா உள்ளக்கு வந்தோங்கிற மாதிரி. அப்படின்னா இது என்ன அர்த்தம்? ஒரு குறை கொடுக்குது, அந்த குறை சேலரியில வச்சுக்குங்க, கம்மியான சேலரியில இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க.
ஒர்க்கை கத்துக்குங்க. ஓகேவா? இப்ப அந்த மாதிரி இல்லது தூர இடத்திற்கு நகர்ந்து அலைஞ்சு திரிஞ்சு ரொம்ப தூரமா நகர்ந்து இந்த வேலைக்கு நான் போறேன் இவ்வளவு கம்மியான சம்பளத்துக்கு, இப்படி ஏதாவது ஒரு குறை உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா ஜாப் சாட்டிஸ்பேக்ஷன் கொடுத்துரும். அந்த ஜாபின் மூலமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கத்துக்குவீங்க. ஜாபுக்கு எதுக்கு போறோம்? சம்பாதிக்க போறோம். அது தாண்டினும் நமக்கு அதன் மூலமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவோம். அதுதான் சார் அடுத்த ஜாபுக்கு ஜம்ப் பண்ணும், பெரிய லெவல்ல ஜம்ப் பண்ணும். நான் சொல்றது புரியுதுங்களா? அதனால இன்னைய காலகட்டம் இந்த ஒரு வருடத்திற்குள்ள ஒரு வேலை கிடைக்கும். அந்த வேலை உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்காது, அல்லது தூரமாக நகர்ந்து அலைஞ்சி திரிஞ்சு இது மாதிரியான வேலையில இருக்கும், கம்மியான சேலரியா இருக்கும். அதை போயிட்டு இருங்க. அடுத்த வருடம் ஜனவரிக்கு அப்புறம் வரக்கூடிய சனி தசை, சாரி குரு தசை, சனி புத்தி ஷோரா வெளிநாட்டுக்கு அனுப்போம். கன்ஃபார்மா போவீங்க. ஓகேவா? ரைட். நன்றி சார். சரி, அவ்வளவுதானா? சரி, அவ்வளவுதாங்க. சோ இவ்வளவு 2 பேர் தான் போட்டிருந்தாங்க. மீதி 2 பேர் பாத்தீங்கன்னா பேமெண்ட் கம்மியா போட்டிருந்தாங்க. நம்ம அதுக்கான ஆன்சர் சொல்லியாச்சு என்ன ஏதுன்ட்டு. சோ அதனால பார்க்கக்கூடிய நேர்கள் உங்க ஜாதகத்துக்கும் பலன் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா வர நம்ம சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை லைவ் கனெக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த லைவ்ல நீங்க கலந்துங்க. ஜாதகத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் பார்த்து சொல்றேன். ஸோ அதற்கு தான் எனக்கு சின்ன டவுட் தான் சார், சின்ன கேள்வி தான் இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம வியாழக்கிழமை ஒரு லைவ் பண்றோம். ஸோ அந்த லைவ்ல நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா, அதுவும் லைவ்ங்கிறதுனால உங்களுடைய பொதுவான சந்தேகங்கள், அப்ப ஜோதிடம் ஆர்வம் உள்ளவர்களுக்கு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, சின்ன டவுட்ஸ் வரும். இப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஜோதிடர் அப்படி சொல்றாரு, இப்படி இப்ப 2ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல குரு இருந்துச்சுன்னா கார்கோ பாவனாஸ்திங்கிறாங்க. இன்னொரு இடத்துல குரு வக்ரமா இருந்துச்சுன்னா அப்படின்னு ஒரு டவுட் வரும். அப்ப அந்த மாதிரியான டவுட் சின்ன வருது பாத்தீங்களா? 5ல குரு இருந்துச்சுன்னா கார்கோ பாவனாஸ்தி, ஆனா வக்ரமா இருந்துச்சுன்னா அப்ப என்ன பலன் கொடுக்கும்? வக்ரமான கிரகம் ராகுவோட கேதுவோட இணைஞ்சிருச்சுன்னா என்ன பலன்? இது மாதிரி டவுட்ஸ் எல்லாம் நிறைய வரும். இது மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் நீங்க வியாழக்கிழமை லைவ் பண்றோம். ஸோ அந்த லைவ்ல நீங்க கலந்துக்கிட்டு கேட்கலாம். அதன் இல்ல என்னால லைவ்ல கலந்துக்க முடியல, ஆனா எனக்கு கேள்வி கேட்கணும் அப்படின்னா கீழே எந்த வீடியோவா இருந்தாலும் சரி, இப்ப இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ்ல உங்களுடைய கேள்விகளை டெக்ஸ்ட் பண்ணி விடுங்க. அந்த வியாழக்கிழமை உங்களுடைய கமெண்ட்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் தான் லைவ்க்கு நம்ம வருவோம். ஸோ அதனால அதை பயன்படுத்திக்கலாம் நான் கேட்டுக்கிறேன். அதுதான் ஜாதகத்துக்கான பலன். ஒவ்வொரு சாட்டர்டே அண்ட் சண்டே நம்ம லைவ் பண்றோம். அதுலயும் கலந்துக்கலாம். ஓகே, இன்னொரு அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.